கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னைய சாட்சியாக நிற்கும்படியாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சென்ற மீட்டிங்கில் ப்ரேயரில் நான் தெரிந்து கொண்டது இங்கே வந்துட்டுருக்காங்க ஜூலி சிஸ்டர். அவங்க மூலமாக தான் எனக்கு இங்கே ப்ரேயர் நடக்கிறது தெரியும். ஜான்சி சிஸ்டர் ப்ரேயர் பண்ணு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய ரீதியாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. மெயினாக என்ன ஃபஸ்ட்டு அற்புதம்னா, அதிகாலை ஜெபம் நான் முதல்ல ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இடையில என்னால் அதிகாலை ஜெபம் பண்ணவே முடியல. ஏதோ ஒரு தடை, ரொம்ப சோர்வாக இருக்கும், தூக்கம் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து அதிகாலை ஜெபம் எனக்கு உற்சாகமாக பண்ணும்படி ஆவியானவர் இறங்கினார். நல்லா பிரிச்சுவெல்லாம் நல்ல மாற்றம் இருந்தது. தேவன் அக்னியாக இறங்கினா உணர்ந்து நான் நல்லா ஜெபிக்கிறேன். இப்போ நல்லா பிரிச்சுவெல்லாம் நான் மறுபடியும் நல்லா முதல்லேருந்தே நான் நல்லா ஜெபிப்பேன். ஆண்டரோட கிருபையினால் அதை விட்டு போச்சு. ஆனால் இங்கே எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிது. அதுக்கு பின்பதாக எங்கள் வீட்டுக்கார் நல்லா ஜெபிக்காமல் இருப்பார். அதாவது அவர் வேலை விஷயத்தினால அவர் ஜெபிக்க மாட்டார். ஆனால் இப்போது இங்கே வந்ததுலேருந்து அவர் ஜெபம் பண்ண சிஸ்டர் மூலமாக அவர் ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணதில் அவர் கொஞ்சம் எல்லாம் விடுதலை ஆனார். அதுவும் இல்லாமல் அவர் பிரிச்சுவல்லையும் நல்ல மாற்றம் இருக்குது. அவர் சரீரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். மனதளவில் டிஸ்டர்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது இப்போல்லாம் அவர்கிட்ட இல்லை. அவரே சொல்கிறார், எனக்கு நல்லா விடுதலையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, பெரிய அற்புதம், இன்னொரு மிராக்கிள் என்னென்னா, நான் நினச்சே பார்க்கல அப்படி ஒரு மிராக்கிள். இப்போ நான் தற்சமயமாக ஒரு வேலைக்கு போகலான்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அடிக்கடி நான் நினைப்பேன், நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துலையே கிடச்சா நல்லா இருக்குமேனு இடையில எனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஆனாலும் அதுக்கான சான்ஸ் இல்லை, நாம் போய் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் வெளியே வேலையில் இடையில எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னா, இந்த ப்ரேயருக்கு நான் வந்துட்டுருக்கேன். இது 4வது வாரம் வரேன். போன வாரம் ப்ரேயர் முடிஞ்சு ஒரு 2 நாள் தான் இருக்கும். திடீர்னு நான் வேலைக்கு போயிட்டு இருந்த ஓனர் அம்மாவே மேடம் எனக்கு கால் பண்ணாங்க. நான் வேலைக்கு போய் முடித்து 1.5 வருஷம் ஆச்சு அங்கே நின்று. அந்த அம்மாவே அந்த மேடமே எனக்கு கால் பண்ணி, நீ வேலைக்கு வரணும் மறுபடியும் சொல்லி என்னைய கூப்பிட்டாங்க. அது ரொம்ப மிராக்கிள். ஏன்னா நான் வேலையை விட்டு நின்று 1.5 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு எனக்கு எந்த கான்டாக்டுமே கிடையாது. அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். ஆனால் அவங்க என்னோடய நம்பர் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க நம்பர் எங்கிட்ட இருக்குது. ஆனால் எந்த காரணத்துக்கு மட்டும் நான் பேசலை, நின்னதோடு சரி. ஆனால் அவங்களே கூப்பிட்டு, நீ வரணும், நம்பிக்கையான ஒரு ஆள் அவங்களுக்கு தேவைப்படுது, மறுபடியும் நீ வரணும்னு சொல்லி அவ்வளோ என்ன சொல்லலாம், நம்மக்கிட்ட ஒரு நன்மை இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அதை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாருன்னா அது உண்மையாலுமே கர்த்தர் கொடுத்தது தான். அப்படி அப்ரிஷியேட் பண்ணி நீ தான் வரணும்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஃபோன் பேசி முடித்து வச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு மிராக்கிள் எப்படி அப்படின்னு ஒரு சான்ஸே இல்லை. ஆனால் அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது உண்மையாலுமே கர்த்தர் கொடுத்த அற்புதம், நடத்தின அற்புதம். இந்த ப்ரேயரில் இன்னும் மிராக்கிள் நான் ஆண்டவர் செய்வார். இன்னும் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா நல்லா இருந்துச்சுன்னா, நோய் ஏதாவது நமக்கு என்ன பலவீனமோ அது இந்த டாக்டர்கிட்ட போகும்போது சரியாச்சுன்னா கண்டிப்பாக 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம், சொல்லாமல் இருக்க மாட்டோம், இங்கே போங்க சரியாகுதுன்னு சொல்லி. அது மாதிரி நம்ம இந்த சிஸ்டர் மீட்டிங்க்கு, ஜாக்லின் சிஸ்டர் மீட்டிங்க்கு நான் வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்க்குறேன், இந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்படுறதை நான் பார்க்குறேன். இன்னும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னும் அநேக ஜாதிகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இந்த ப்ரேயர் மூலமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரேயருக்கு வந்ததுனால தான் இந்த அற்புதம்னு சொல்லி மெயினாக அந்த சாட்சி நான் இந்த ஜபத்திலையும் இந்த சாட்சியிலையும் நான் வைக்கிறேன். தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை